இது இளைஞர் ஆற்றுப்படை. இன்று நாம் பார்க்கக்கூடிய பாரதியினுடைய புதிய ஆத்திசூடி வரிகள் என்ன என்று பார்த்தால், போன முறை சாவதற்கு சா, இப்போ அடுத்து சி, குறில் ஆரம்பிக்கணும். சிதையா நெஞ்சுகொள். மறுபடியும் சொல்கிறேன், சிதையா நெஞ்சுகொள். சிதையா நெஞ்சுகொள் என்பதற்கு நேரடியான பொருள் நெஞ்சை சிதையாமல் பார்த்துக்கொள், நெஞ்சம் உடைந்து விடாமல் பார்த்துக்கொள். நெஞ்சு உடைஞ்சு போச்சு சார், நெஞ்சே விட்டு போச்சு சார் என்று சொல்கிறார். நெஞ்சத்திலே துயரத்தை தாங்கக்கூடிய நெஞ்சம் என்னாகும்? உடைந்து போய்விடும், சிதைந்து போய்விடும். அதாவது உடைதலுக்கும் சிதைதலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. உடையிறதாவது 2-3 உடையலாம், ஒரு கண்ணாடி உடைஞ்சதுன்னு சொல்லலாம். சிதைகிறது என்பது உருக்குலைவது, உருக்குலைந்து போவது, அதுதான் சிதைவது என்று பொருள். அப்போ நெஞ்சம் சிதைந்தது என்று சொன்னால் வாழ்க்கையில் அது மோசமான நிலையை கொண்டு சேர்ந்துவிடும். நெஞ்சுதானே ஒருவனை வாழ்க்கை நடத்த சொல்வது. என்னதான் பாரதி சொல்கிறான், நெஞ்சுரம் தேவை, அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி என்று சொல்வான் பாரதி. அவனுடைய சுயசரிதிலே எழுதுவான் பாரதி. கடைசியில் எழுதுகிறான், அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனியரசானை, பொழுதலாம் எனது பேரருளின் நெறியிலே நாட்டம் என்றெல்லாம் எழுதுவான். குழந்தைகளுக்கு எழுதுகிறான், உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா. இன்னொரு மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும். இப்படி பாரதி பாடல்ல எங்கே பார்த்தாலும் நெஞ்சு பற்றி பேசும் போதெல்லாம் அவன் உறுதி என்று சொல்கிறான். அப்போ நெஞ்சம் சிதையாமல் இருக்க வேண்டும், நெஞ்சம் உறுதியோடு இருக்க வேண்டும் என்பது நல்ல செயலை செய்யக்கூடிய ஒருவருக்கு தேவை. நம்ம நாட்டு இளைஞர்களுக்கு தேவை. ஏதோ சின்ன விஷயம் இருந்தாலும் மனசு விட்டு, சில செய்திகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு பரீட்சையில் மார்க் வாங்கலேன்னு சொன்னால் மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். நியூஸ் பேப்பரில் ஒரு செய்தி வருது, வீட்டில் ஒரு செல்ஃபோன் லேட்டஸ்ட் மாடல் வாங்கி கொடுக்கல, ஒரு பொண்ணு தற்கொலை கொண்டு விட்டது. ஏதோ ஒரு காம்படிஷன், ஒரு போட்டி பரீட்சையில் வெல்ல முடியவில்லை, உடனே மரணம். இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன சாதிப்பார்கள்? அவர்களால் இந்த நாடு எப்படி வளம் பெறும்? எவ்ரி கிரெயின் இஸ் இம்பார்ட்டன்ட் என்று சொல்வார்கள். அதான் ஓவியம் போடும்போது ஒவ்வொரு புள்ளியும் இம்பார்ட்டன்ட். அத்தனை புள்ளிகளும் சரியாக அமைந்தால்தான் ஓவியம் அமையும். அதே போல் நாட்டில் யாரோ 2 பேருக்கு ஒரு நோய், ஏன் நாட்டில் ஒரு நோய் வந்தால் போலியோ கேம்பெயின் சொல்கிறார்கள். அது மாதிரி அம்மையை ஒழிக்க வேண்டும், நாட்டு மக்கள் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஏதோ எங்கள் வீட்டில் எனக்கு உடம்பு சரியில்லை, பரவாயில்ல விட்டுலான்னா அப்படி இல்லை. இந்த நாடு என்பது மக்களை கொண்டது. இட்ஸ் அ கிரேட் சிங்கிள் ஆர்கன் கன்சிஸ்ட் ஆஃப் சோ மெனி பீப்புள். இன்னொன்று சொல்கிறேன், நம்ம எப்போ ஜனநாயக ஆட்சிக்கு வந்தோமோ அந்த ஜனநாயக ஆட்சியிலே யார் ரொம்ப முக்கியம்? 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய தேர்தலிலே யாருடைய வாக்கினாலே இந்த அரசு அமைகிறது என்று சொன்னால் மக்களாட்சி. அப்போ மக்களாட்சி என்பது மக்களை பொறுத்தது. கோடிக்கணக்கான மக்கள் இருக்கக்கூடிய நம் நாட்டிலே அத்தனை மக்களும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், அத்தனை மக்களும் மன உறுதியோடு இருக்க வேண்டும், அத்தனை மக்களும் நெஞ்சுரத்தோடு இருக்க வேண்டும். அப்போதுதானே நாடு சிறப்பாக அமையும். இல்லைன்னா எப்படி? எனவே ஒரு சர்வாதிகாரி ஆளக்கூடிய நாட்டை விட மக்களாட்சியிலே வாழக்கூடிய நாடு தன்னுடைய மக்களை பற்றி எண்ணி பார்க்க வேண்டும். அந்த மக்களுக்கு பொறுப்பு அதிகம். இப்போ நமக்கு சுதந்திரம் கிடைச்சுன்னு சொன்னால் என்ன பொருள்? அதுக்கு நமக்கு பொறுப்பு அதிகமாக இருக்கிறது என்று பொருள். அப்போ அந்த பொறுப்பிலே முக்கியமான பொறுப்பு என்ன என்று சொன்னால், நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும், நம்ம நெஞ்சை வலிமையோடு வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் நெஞ்சுரம், அதுதான் உறுதி கொண்ட நெஞ்சினாய் என்று சொல்கிறான். இதில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, பழைய சரித்திரத்தை தேய்ச்சிக்கொள் என்று பாரதி சொன்னதுக்கு காரணமே என்னென்னா, தாதாபாய் நவ்ரோஜி அவரை சிறையில் போட்டாங்க. அவர் சொந்த நாட்டை விட்டு வெளியில் துரத்தினாங்க. அந்த காலத்தை பாருங்கள், இந்த நாட்டிலே இருந்தவர்கள் வெளிநாட்டிலிருந்து இங்கே வந்த வெள்ளையர்கள் என்ன செய்தார்கள்? சொந்த நாட்டிலே என் நாடு எனக்கே என்று சொன்னவர்களை அது குற்றம் என்று சொன்னார். அதுவே குற்றம். இந்த நாட்டில் இருக்கக்கூடியவனை பார்த்து அவர்கள் படையெடுத்து வந்துவிட்டு வலிமை ஒன்றின் காரணமாக சுதந்திரத்தை நாடியவர்களே சுதந்திர போராட்ட வீரர்களை நாட்டு தேச துரோகிகள் என்று பெயர் கொடுத்து அவர்களை அவருடைய மண்ணிலிருந்தே வெளியில் அனுப்பினார்கள். இந்த மண்ணில் கூட இல்லை, இந்த நாட்டுக்கு உயிர் கொடுத்த தூக்கு தண்டனை வாங்கிய சொல்வார்கள். எத்தனை பேர் தூக்கிலே தொங்கினார்கள், எத்தனை பேர் குண்டடிபட்டு மாய்ந்தார்கள். வரலாற்றிலும் இந்த நாட்டினுடைய
புத்தகங்களிலும் எழுதப்படாத எத்தனை பேர் உயிரிழந்தார்கள்? அவெல்லாம் என்ன சொல்லுவீங்க? அத்தனை பேர் உயர்ந்ததெல்லாம் திருப்பி எண்ணி பார்த்தால் அவர்கள் சிதையாத நெஞ்சு இருந்தனால் தானே செய்தார்கள். அப்போ நெஞ்சை உரத்தோடு வைத்து கொண்ட காரணத்தினால் அவர்கள் இந்த நாட்டுக்கு அவர்களாலே தொண்டு செய்ய முடிந்து. அதில் இன்னொரு பக்கம் பார்க்கலாம். அப்போ என்ன நினைத்தான் வெள்ளைக்காரன், அல்லது எந்த நம்ம நாட்டில் நடந்து இல்லை எந்த ஆளக்கூடியவனும் அடிமைகளாக நடத்தக்கூடியவனும் ஃபர்ஸ்ட் தே பிரேக் யுவர் ஹார்ட். இவர்களை எப்படி முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் உடலிலும் முறியடிக்க வேண்டும், உள்ளத்திலும் முறியடிக்க வேண்டும். ஒரு சிறையில் போடுறது, சிறையில் போட்டாலே சுதந்திரம் போயிடும். அது மட்டும் இல்லை, சவர்கர் போன்றவர்களை தனிமையான சிறையிலே வைத்தார்கள். அது உள்ளத்துக்கு செய்யக்கூடிய கொடுமை. அது மட்டும் இல்லை, அவருடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல தூக்கு தண்டனை கைதிகள் எல்லாம் அந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றக்கூடிய இடம் பக்கத்தில். அது இந்த தனிமை சிறையிலே வாடுகின்றவர்களை காதில் விழும் ஓலம், உயிருக்காக மரண ஓலத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். அப்போ உடல் உள்ளம் இரண்டையும் சிதைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இவர்களெல்லாம் அந்நியர்கள் இங்கே நம்மை அடிமைப்படுத்தி கிடந்த நாட்டிலே அந்த சூழல், அதுதான் சொல்கிறேன். பாரதி அந்த சூழலுக்கு எழுதுகிறான், சிதையா நெஞ்சுகொள். அப்போது இதை பாரதி தான் சொல்வதை தன் வாழ்நாளில் கடைபிடித்தான் சொல்ல. அவன் வாழ்நாளிலே பார்க்கலாம், சிதையா நெஞ்சுகொள்ள அவன் தன்னுடைய நெஞ்சிலே உறுதியை பூண்டிருந்தான். பாரதி ஒரு 5 வயதிலே தன்னுடைய அன்னை இழக்கிறான். அம்மா முகம் கூட ஞாபகம் கிடையாது அவனுக்கு. 15 வயதிலே தன்னுடைய தந்தையை இழக்கிறான். அது முடிஞ்சு 17வது வயதில் 18 வயசில் பாரதி அதான் கல்யாணமாகி திருமணம் 15 வயசு நடக்கிறது. உடனே அடுத்த ஆண்டுக்குள் அவன் இங்கிருந்து காசி செல்கிறான். காசிக்கு போன போது பாரதிக்கு இங்கே இருக்கும்போது தமிழ் தெரியும், ஆங்கிலம் தெரியும். அவனுக்கு வடமொழி தெரியாது, ஹிந்தி தெரியாது. அப்போது மொழி தெரியாத ஒரு ஊரில் தன்னுடைய நிலமில்லாத வேற ஒரு இடத்தை புலம்பெயர்ந்தான் சொல்கிறார்களே, அதே போல் இங்கே தமிழ்நாட்டின் தென்கோடியிலிருந்து அவன் காசிக்கு சென்று ஏதோ ஒரு இடத்துல வாழ்கிறான். அப்போது எவ்வளோ பின்னணி இருக்குது பாருங்க பாரதிக்கு. தந்தை தாய் 2 பேரையும் இழந்தாலும் கூட அவன் நெஞ்சு உரத்தோடு இருந்தது. இந்த நெஞ்சு உடைந்து போகவில்லை. இனி நாம் என்ன செய்வோம் என்ற அந்த ஒரு ஆண்மையோடு அவன் மேலே நின்று பார்க்கிறான். அப்போ காசியிலே போகிறான். காசியிலே போய் இருந்த அந்த 3.5 ஆண்டுகளிலே பாரதி எத்தனை பெரிய செய்திகளை எல்லாம் கற்றுக்கொள்கிறான். பூரா வடமொழியை கற்றுக்கொள்கிறான். அதுவும் மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய அந்த வடமொழியிலே கல்லூரி தேர்விலே முதலிடத்தை பெறுகிறான். இங்கே இருக்கும்போது ஆங்கிலம் வேண்டாம் என்று சொல்லி கொண்டிருந்தான். ஆங்கிலத்தை வெறுத்தான் என்றால் ஆங்கில மொழி மூலமாக வந்த தேவையில்லாத கருத்துக்களை வெறுத்தான். ஆங்கிலத்திலும் பெரிய புலமை பெற்றான். இன்ஃபேக்ட் அவன் வீணையடி நீ எனக்கு மேவும் வீரன் நான் உனக்கு என்ற பாடலை பாரதி ஆங்கிலத்திலே அவனுடைய பாடலை அவனே கவிதைகளை மொழிபெயர்த்திருக்கிறான். பாரதி பலவிதமான ஆங்கில கட்டுரைகளை அவருடைய கட்டுரைகளெல்லாம் மொழிபெயர்த்தான். ஆகவே இதெல்லாம் நெஞ்சு உடைந்திருந்தால், ஐயோ நம்ம என்ன பண்ணுறது, நமக்கு ஒன்றும் இல்லையே, அம்மா அப்பாலாம் செத்து போயிட்டாங்க, நாம் வேறு ஏதோ இடத்துல உட்காந்துருக்கோம். அதுவும் அவன் போன குப்பம்மாள் என்ற அவருடைய அத்தை வீடு காசியில் ரொம்ப பெரிய பணக்கார வீடெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆகினால் அங்கேயும் ரொம்ப வறுமை இல்லையே தவிர, சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்லையே தவிர, மற்றபடி ஒரு பெரிய வீடெல்லாம் கிடையாது. ஆகவே இந்த சூழல். அதுக்கப்புறம் பின்னாடி புதுச்சேரியில் எவ்வளோ பெரிய வறுமை, எவ்வளோ பெரிய இடர்பாடுகள். பாரதி இதுக்கெல்லாம் அசந்தாரா? இல்லையே. நெஞ்சு நிமிர்த்தி பாடினார், நெஞ்சு நிமிர்த்தி எல்லாவற்றையும் எதிர்கொண்டார். துணிவு வேண்டும் என்று பேசினார். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை என்று பெண்களுக்கு கூட அது வேண்டும் என்று சொன்னார். ஆகவே அந்த சிதையாத நெஞ்சு இருந்தால்தான் இதெல்லாம் சொல்ல முடியும். ஆகவே சிதையாத நெஞ்சு வேண்டும். அதற்கு சிதையாத நெஞ்சு வேண்டும் என்பதற்கு உங்களுக்கு ஒரு உதாரணம் யார் வேண்டும் என்றால் பாரதி தான். பாரதி ஹிம்செல்ஃப் இஸ் அ ரோல் மாடல் ஃபார் தட். ஏன்னா அவருடைய லைஃப்பை பார்க்கும்போது அதெல்லாம் தெரிகிறது. ஆகவே சிதையாத நெஞ்சுகள் என்ற இந்த அருமையான ஆத்திச்சுடியை தாண்டி அடுத்த வாரம் அடுத்து பார்ப்போம். நன்றி.